வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து வத்த குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 6-7 வரமிளகா, 4 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் மிளகு. ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு. கடுகும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் ஆரம்பிச்ச அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். வத்த குழம்பு பொடி வந்து ரெடி. நம்மளுடைய வத்த குழம்பு பொடி ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மிதி பாவக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் நம்ம பண்ண போறோம். பாருங்க, மிதி பாவக்காய் இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து வேக வச்சு கொஞ்சம் தண்ணியெல்லாம் உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து மிதி பாவக்காவை நீங்கள் வந்து எண்ணெயில் அப்படியே தான் வதக்கணும். பட் கசப்பு கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெயிலே வதக்கினா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கச்சட்டியில். அது நல்லா காஞ்சிடுது. கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். நாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம வந்து பாவக்காயை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பொடியில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தான் வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் இந்த எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் வேறு டேஸ்ட்டு. இப்போ பாவக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கிடுத்து. நம்ம வத்த குழம்பு பொடி சேர்த்துடலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிச்சத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த வாட்டி கூட நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். நான் ஒரு 3.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் எண்ணெயில் ஒரு பெரட்டிட்டு புளி தண்ணி, நல்ல லெமன் சைஸில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு. அதுக்கப்புறம் வெல்லம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த வத்த குழம்பு பொடி அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது வெண்டைக்காய், குடமிளகா கூட போட்டு பண்ணலாம். எந்த பரங்கிக்காய் எந்த வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். வத்தல் கூட போட்டு இந்த வத்த குழம்பு பொடி போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, இந்த பொடி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அப்படியே தேன் மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் வத்த குழம்பு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து பாவக்காய் புளிக்குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு. அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து பருப்பூசலிக்கு குடமிளகாயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம் பருப்பு. எண்ணெய் காஞ்சிருக்கு. ஓகே, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். அவசரத்தில் அண்டாக்குள்ள கூட கை போகாது இல்லை, அது மாதிரி தான் அது. கருவேப்பிலையும் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகாய்க்கு தகுந்த அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது இந்த பக்கம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே பருப்பூசலிக்கு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்பு துவரம்பருப்பு, 2 ஈக்குவல் அளவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும். இப்போ இதில் வந்து ஒரு 4 வரமிளகா, 1 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துருவோம். அப்புறம் தேவையான உப்பையும் இதில் போட்டு பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பருப்பூசலிக்கு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், அரைச்சது ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் குடமிளகாயும் நல்லா வதங்கி எடுத்து அதை எடுத்துருவோம். ஆமாம், இந்த அளவு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினா கலர் மாறிடும். இது பார்க்கும்போது நல்லா இருக்கும். எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். அது நல்லா காஞ்சிடுது. ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போது பெருங்காயம் சேர்த்துருக்கோம். பட் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காய பொடி, மஞ்சள் பொடியும் சேர்த்துடுறேன். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். இதை வந்து மூடி வச்சிருவோம், வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிடுது. இப்போ வந்து நம்ம மேலாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வத்த குழம்பு பொடி போட போகிறோம். இது போடும்போது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். மேலாக ஒரே ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்படி பொடி போடலை அப்படின்னா கடுகு வெந்தயமும் நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி தனியாக போட்டிங்கன்னா அது ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நேரம் இல்லைங்கிறதுனால நான் வத்தக்குழம்பு பொடியே போட்டாடுறேன், அவ்வளோதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துடுது. நம்மளுடைய பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த பக்கம் வந்து பருப்பு உசிலிக்கு பருப்பு வெந்துட்டு இருக்கு இல்லையா, ஒரு வாட்டி நடுவில் ஓப்பன் பண்ணி கலரி விடுங்க. பாருங்க, 3/4 வெந்திருக்கும் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ மூடி வச்சுட்டாலே போதும். ஆமா, அந்த ஈரப்பதத்துக்கே நல்லா வெந்துடும். இந்த பக்கம் வந்து வெந்திருக்கும் பருப்பு, பார்த்துடலாம். பாருங்க, தெரியுதா? நல்லா குத்தி குத்தி வதக்கினாலே போதும், நல்ல உதிராயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற குடமிளகாயை சேர்த்துலாம். குடமிளகா, பீன்ஸு, அவரைக்காய், வாழைப்பூ என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். கோஸ் கூட போட்டுக்கலாம். ஆமாம், வாழைப்பூவை கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கணும். மிச்ச காய்கறிலாம் அப்படியே கூட நீங்கள் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குடமிளகா பருப்பூசலி வந்து ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. மிதி பாவக்காய் போட்ட ஒரு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் குடமிளகா பருப்பூசலி. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த மிதி பாவக்காய் புளிக்குழம்பு இப்படி பிசைஞ்சுட்டு இந்த பருப்பூசலியும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பருப்பூசலியும் நீங்கள் வந்து சும்மா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி புளிக்குழம்பு ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. மிதிப்பாவக்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. குடமிளகா பருப்பூசலி ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் பண்ணுறது தான். புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அடுத்த ரெசிபியில் சொல்லிக்கிறேன்.